ஓம் 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 கம் கணபதயே நமஹ ஓம் சம்சரஸ்வத்யே நமஹ ஓம் குருभ्यो நமஹ ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவி நமஹ ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமி மந்திரவிக்கிரகே பிரசீத சர்வேஸ்வரி சர்வரூபிணி ஓம் சாந்தி 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 ஓம் மானோ பத்ராஹ கிருதபோ இந்து விஸ்வதः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமஹ. பக்தகோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் ஆதிசங்கர பகவத்பாதருடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்போ சௌந்தர்யலஹரியங்கிறதான மகா ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தமாக ஆத்மத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு 21வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்குரியதான மந்திரம் என்பது ஓம் ஸ்ரீ பரமாஹ்லாத லஹர்யை நமஹா. ஓம் ஸ்ரீ பரமாஹ்லாத லஹர்யை நமஹா அப்படிங்கிறதான மந்திரம். ஜனங்களிடம் மரியாதை பெறுவதற்காக இந்த ஸ்தோத்திரத்தை ஜபம் செய்து சித்தி வருத்தி கொள்ள வேண்டும். சங்கல்பத்தில் சர்வஜன சம்மான்யதா லாபார்த்தம் ஏகவிம்சதி ஸ்லோகம் ஜபேது அப்படிங்கிறதான சங்கல்பம். பராசக்தி இந்த ஸ்தோத்திரத்தை ஜெபம் செய்பவர்களுக்கு பரமானந்தத்தை அனுகிரகம் செய்கிறாள். ஜபிக்க வேண்டியதான முறை, காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 11 நாட்கள் தினந்தோறும் 1000 தடவை இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்து சித்தி வருத்தி கொள்ள வேண்டும். அப்படி சித்தி கிடைக்கக்கூடியவர்களுக்கு சகலவிதமான ஜனங்களிடமிருந்தும் மரியாதை கிடைக்கும், செல்வாக்கு ஏற்படும், விஜயம் உண்டாகும். எந்த ஒரு விஷயத்திலையும் நல்ல தைரியம் ஏற்படும், வெற்றி பலதுண்டாகும். தவிர மோட்சத்தை அருளக்கூடியதான ஒரு மகாமந்திரம் இது. மோட்சரூபமான பராசக்தியினுடைய இந்த திருவுருவத்தை தான் ஒரு சீடன் அல்லது பக்தன் தியானம் செய்யவர். அப்படி செய்வதனால அவனுடைய ஆத்மாவுக்கு மோட்சத்தை அளிக்கிறாள் தேவி. பராசக்தி ஒருவளுக்கு மட்டும்தான் ஒரு ஆத்மாவுக்கு மோட்சத்தை கொடுக்க முடியும். சில பேருக்கு மட்டும் சக்தி இந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான தகுதியை கொடுத்திருக்காள். அதில் மகாவிஷ்ணு வருவார். முகுந்தா முக்தி நிலையா மூல விக்கிரக ரூபின்னே நமகான் லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு நாமம் இருக்கு. இந்த ஸ்தோத்திரத்துக்குரியதான சக்கரம் ஒரு விசித்திரமான சக்கரம். இது பெருசா ஹோ ஹ்ரீம் அப்படிங்கிறதான ஒரு பீஜாட்சர மந்திரத்தை பெருசாக எழுத வேண்டும். அதற்கு நடுவே மேலே ஒரு ஹ்ரீம், கீழே 2 ஹ்ரீம் ஹ்ரீம், அப்படி 3 தடவை, மொத்தம் 4. அதாவது ஒரு ஹ்ரீம் என்கிறதான மந்திரத்துக்குள்ள திரிகோணம் போலதான மேலே ஒரு தலை 2 ஸ்தானங்கள் இருக்கிற மாதிரி ஹ்ரீம் 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 அப்படின்னு எழுத வேண்டியது. இந்த சக்கரத்தை ஜலத்தில் கூட எழுதி அந்த ஜலத்தை சேவிச்சுக்கலாம் மந்திரத்தை சொல்லி. இந்த சக்தி அவருக்கு ஏற்படும். அத்தனை விதமான சத்துருக்களையும் நாசம் செய்யக்கூடியதான தகுதி சக்தி ஏற்படுகிறது. அனைவரையுமே வசியம் செய்யக்கூடியதான ஒரு மகாசக்தி இதை ஜபம் பண்ணக்கூடியதான பக்தனுக்கு தன் வாழ்வில் வருகிறது. அப்படி அபரிமிதமான சக்தி இருக்கக்கூடியதான மந்திரம் இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் என்ன சொல்கிறது அப்படின்னா, தடில்லேகா தன்வீம் தபன சசி வைஸ்வானரமயீம் நிஷண்ணாம் ஷண்ணாமப்யுபரி கமலானாம் தவ கலாம் மகாபத்மாடவ்யாம் மிருதித மலமாயேன மனசா மகந்தஹ மகாந்தஹ பஷ்யந்தஹ தததி பரமாஹ்லாத லஹரீம். இந்த ஒவ்வொரு ஸ்தோத்திரத்திலையும் அந்த ஸ்தோத்திரத்துக்கு முக்கியமான மந்திரம் என்பது இந்த ஸ்தோத்திரத்துக்குள்ளே வரும். அதுதான் அதனுடைய சிக்னேச்சர். அம்பாளை எப்படியெல்லாம் வர்ணிக்கிறார் அப்படின்னா, ஆதிசங்கர பகவத்பாதர் பராசக்தியினுடைய திருவடிகளை நமஸ்காரம் செஞ்சு
ஏந்திரு நின்று அம்பாளை பார்த்து தியானம் செய்கிறார். அம்மா, எனக்கு இப்போ என்னை பார்க்கறது என்ன தோன்றது தெரியுமா? அனைத்து ஜீவராசிகளுக்கும் மோட்சம் கொடுக்கக்கூடியதான ஆசீர்வாதத்தை உன்னுடைய காந்தி ஸ்வரூபமான இந்த திவ்ய சரீரம் வழியாக நீ வெளியே விடுகிறாய். இதை பருகின்றவர்கள் அனைவருமே தேகமுக்தி அல்லது ஜீவன் முக்தியை அடைந்து கடைசியில் மோட்சம் என்கிறதான ஆத்ம ஞானத்தை அடைகிறார்கள். ஆத்ம ஞானம் அடைந்து விட்டார்களானால் அவர்களுக்கும் உனக்கும் உன் கணவனான சிவனுக்கும் பேதமில்லாமல் ஆகிறது. இதைத்தான் மோட்சம் என்று சொல்கிறார்கள். தாயே, 6 கமலங்களுக்கு மேலுள்ள சகசிரார கமலத்தில் அமர்ந்திருக்கிறாய் நீ. பராசக்தியை எப்படியெல்லாம் புகழ்கிறாள் என்றால், எப்பேற்பட்டவள் அம்பாள், எங்கு இருக்கிறாள், என்ன செய்கிறாள், எப்பேற்பட்டதான ஒரு திவ்ய தேஜஸ் அம்பாளுடைய உடம்பில் நான் பார்க்கிறேன் என்று பகவத்பாதர் வாழ்த்துகிறதான மந்திரம் இது. அம்பாளை ஷட்தளங்களுக்கு மேலே இருக்கக்கூடியதான சகசிரார பத்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவள். சூரியன், சந்திரன், அக்னி இவர்களுடைய உருவத்தில் இருக்கக்கூடியவள். மின்னல் கோடி போன்றதான சக்தியுடையவள், காந்தியுடையவள். இப்படி யார் ஒருவர் தியானம் செய்கிறார்களோ, எப்பேற்பட்டவர் தியானம் செய்யணும் என்றால், காமம் முற்றிலும் துறந்தவர்களான சீடர்களுக்கு மாயை அஜ்ஞானம் என்பதை உதறித் தள்ளினவர்கள், மலம் நீக்கம் செய்தவர்கள், மகான்கள், இவர்களெல்லாம் தான் உன்னை தியானம் செய்து, அல்லது உன்னை இப்படியெல்லாம் தியானம் செய்வார்களானால் அவர்களுக்கு உன்னுடைய திவ்யமான இந்த உருவத்தை பார்த்து மகிழ்ந்து அந்த மகிழ்ச்சியில் அவர்கள் பரம ஆனந்தத்தை அடைகிறார்கள், பரமாகலத்தை அடைகிறார்கள் என்று வர்ணிக்கிறார். தடில்லேகா தன்வீம், அதாவது மின்னல் கொடி போல சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியவள் தேவி, தேஜோமய ரூபமாக இருக்கக்கூடியவள், க்ஷணகாந்தி இருக்கக்கூடியவள், சதா சர்வத்தையும் தன்னிலே வசீகரணம் செய்யக்கூடியதான சக்தி உள்ளவளாகவும், தபன சசி வைஸ்வானராம், அதாவது சூரியன், சசி சந்திரன், வைஸ்வானரன் அப்படின்றால் அக்னி, வைஸ்வானராய வித்மகே ஜுவாலா மாலாய தீமிகி தன்னோ அக்னி பிரஜோதயாது, அக்னி பகவான். இப்படி சூரிய சந்திர அக்னி ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவள் நிஷண்ணாம், இருக்கக்கூடியதான உன்னுடைய இந்த உருவத்தை, ஷண்ணாம் அப்யுபரி கமலானாம், அதாவது மூலாதாரத்திலிருந்து ஆரம்பித்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை என்கிறதான ஷட் சக்கரங்களுக்கு மேலே ஷட் சக்கர பத்மம் என்றதான பேர் இதுக்கு. லலிதா சகஸ்ரநாமத்தில் மகா பத்மாடவி சம்ஸ்த கதம்பவனவாசின்னே நமஹா அப்படின்னு ஸ்லோகம் சொல்லுகிறது. இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஷண்ணாமப்யுபரி கமலானாம், இந்த 6 கமலங்களுக்கு மேலே, 6 தலங்களுக்கு மேலே, அதனுடைய உபரிபாகமாக மேலே இருக்கக்கூடியதான தவ கலாம் மகா பத்மாடவியாம், உன்னுடைய சாதாக்கிய கலை, பைந்தவ கலை, காமகலை என்கிறதான கலாரூபங்களில் இருக்கக்கூடியவள் தேவி. கலை என்றாலே ஜீவன் என்றுதான ஒரு அர்த்தம் உண்டு. ஸோ என்ன சொல்லி வர்றார் அப்படின்றா, இங்கே இந்த மிருதிதமல மாயேன மனசா, காமக்ரோதாதி லோபமாகுமாக சத்தியம்ங்கிறதான 6 ஷட்வைரிகளையும் அஜ்ஞானத்தையும் யார் ஒருவர் பரிபூர்ணமாக திறந்து விட்டார்களோ அவர்கள் சன்மனசு படைத்தவர்களாக மாறுகிறார்கள், சமாதிக்கு சமமான மனசை அடைகிறார்கள். அப்பேற்பட்டதான மனசு இருக்கக்கூடியவர்கள் மிருதிதமலமாயேன மனசா மகாந்தகா, அவர்களெல்லாம் மகாத்மாக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்பேற்பட்டதான மகான்கள் எல்லாம் பஷ்யந்தகா தததி, பஷ்யந்தகா அப்படின்னா உன்னை பார்த்து சாட்சாத்காரம் செய்யக்கூடிய, உன்னை பார்க்கிறவர், பார்த்து புரிந்து கொள்கிறவர்கள். பரமாஹ்லாதலஹரீம், அளவில்லாத சுகானந்தத்தை, சுகானந்த பரம்பரையை அனுபவிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பேர். இதில் ஒரு ரகசியம் இருக்குது. என்ன ரகசியம் தெரியுமோ? ஒருவேளை தகப்பன், அதாவது அப்பா தியான யோகாதிகளை செஞ்சிருந்தாரானா, ப்ரீ மேரேஜ் அல்லது கர்ப்பதானம் பண்ணுறதுக்கு முன்னாடி தியான யோகாதிகள் எல்லாம் செஞ்சு, அப்பா தியான யோகாதிகள் எல்லாம் செஞ்சு சித்தி அடைந்தவரான ஒருவர் கர்ப்பதானம் செய்து பிறக்கிறதான குழந்தைக்கும் இந்த யோகம் வரும். இதுதான் இருக்கிறதான ஒரு மகத்தத்துவம். அந்த டிஎன்ஏ அதோட கலந்து, பீஜமத்திலையும் கலந்து இந்த சக்தி குழந்தைக்கும் வரும்.
அந்த குழந்தை இதே மாதிரி கர்ப்பதானத்துக்கு முன்வரையில் தியான யோகாதிகள் எல்லாம் செஞ்சு அம்பாளை மனசில் தியானம் செஞ்சிருந்தாரானால் அவனுடைய அடுத்த குழந்தைக்கு வரும், அவனுக்கு பிறக்கக்கூடிய. அப்படி இந்த பரமானந்த சுகானந்த லகரியை வந்து பரம்பரையாக அனுபவிக்கக்கூடியதான யோகம் ஏற்படுகிறது என்று சொல்கிறார்கள். ஆஹா, என்ன ஒரு ரகசியமான ஒரு மகத்தத்துவம் இது. அதனால தான் முன்னைய காலங்களில் வந்து அன்லைக் வெஸ்டர்ன் ஃபிலாசபி, முன்னைய காலங்களில் வந்து திருமணத்துக்கு முன்னாடி எல்லா தியான யோகாதிகள் படிப்பு வேதம் அத்தியனம் எல்லாம் முடிஞ்சிடும் அந்த பிரம்மச்சாரியினுடைய உடம்பில். அந்த பிரம்மச்சாரியினுடைய உடம்பில் வந்து அவன் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு அணுக்களும் ஒவ்வொரு செல்ஸும் இந்த தெய்வீக தன்மையை உடையவர்களாக இருக்கும். அவன் வந்து திருமணமாகி கர்ப்பதானம் செய்து அது வழியாக ஒரு பவித்திரமான ஒரு க்ஷேத்திரத்தில், அதாவது நல்ல ஸ்திரீயில், பவித்திரமான க்ஷேத்திரம் என்றார், ஒரு நல்ல ஸ்திரீயில் வந்து கர்ப்ப உற்பாதனம் பண்ணி குழந்தையை பெற்றெடுப்பானால் அந்த குழந்தைக்கு கூட இந்த வாசனை இருக்கும். அந்த குழந்தையினுடைய ஆத்மா வேற ஜென்மாக்கள் என்னெல்லாமோ பண்ணி இருக்கும், இருந்தால் கூட இந்த தகப்பனுடைய இந்த சக்தி, மாதா பிதா ரெண்டு பேருடையுமே தியான யோகத்தினுடைய சக்தி. அதனால தான் முன்னைய காலத்திலாம் கர்ப்பவாசம் செய்திருக்கக்கூடியதான ஸ்திரீஜனங்கள் வந்து நிறைய பகவத் பாராயணம் செய்வார்கள், சத்கதா விஷயங்களை காதால சிரவணம் செய்வார்கள். பராசக்திக்கு வந்து நாம பாராயண பிரீதா நந்தி வித்யா நடேஸ்வர்தே நமஹான் லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு புண்ணியநாமம் இருக்குது. அம்பாளுக்கு நாம பாராயணத்தில் அதிப்பிரீதியாம். சக்திக்கு வந்து எப்பவுமே கதை கேட்கறதுல ரொம்ப விருப்பம். அதனால சிவன்கிட்ட எப்பவுமே சிவன் கொஞ்சமாவது கண்ணை முடிச்சுன்னு உட்காந்துருந்தாரா உடனடியாக ஒரு கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படி அவருக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா தானே வந்து ஒன்றும் தெரியாத ஒரு முட்டாளாட்டமாக பிஹேவ் பண்ண வேண்டியது. அப்போ சிவன் எனக்கு சொல்லுவார், அம்மா இப்படி எல்லாமா இதை பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், திஸ் இஸ் வே, இதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதனுடைய சக்தி, அதனுடைய ரீசன், அதனுடைய கதை, அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து ஒரு பெரிய உபனிஷத்தாயிடும். இப்படி பல இடங்களில் பார்வதி தேவியை வந்து தனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி நல்ல ஒரு எக்ஸப்ஷன்ஸும் இருக்குது தேவிக்கு. மனித பிறவி எடுத்திருக்கேன் நான், அதனால் எனக்கு உங்கள் தேவ காரியங்கள்லாம் எனக்கு தெரியாது, தேவ காரியங்கள்லாம் ரகசியம், ஆகையினால நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவார். யாருக்காக? நமக்காக. இந்த பார்வதி என்பது வந்து நம்மளுடைய ஜீவன், நம்மளுடைய சக்தி, நம்மளுடைய ஆத்மா, நம்மளுடைய பிராணன், நம்மளுடைய இந்த பிரபஞ்சம் என்கிறதான இந்த சரீரம் எல்லாம் சக்தி வடிவம். ஆகவே சிவம் என்றதான பரம்பொருளிடம் இருந்து ஒன்றும் தெரியாதது மாதிரி அபிநயித்து எல்லா விஷயத்தையும் தேவி கேட்டுக்கொள்கிறார். அப்பொழுதுதான் இதை மாதிரி புண்ணிய ஸ்லோகங்கள் எல்லாம் திவ்ய கவிகள் உருவாக்குவார்கள். அது வழியாக நம்மளுடைய பரம்பரையாக இந்த தெய்வீக தன்மை வந்து மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். எத்தனை ஜென்மா எடுத்தாலும் இது முடியாது. அதுதான் ஒரு பெரிய மகத்துவம் இதில் இருக்குது. இது இப்போ நம்ம இந்த சனாதனத்துக்கு மட்டுமல்ல இது அப்ளிகபிள். யாரெல்லாம் இறை வழிபாடு செய்கிறார்களோ, குழந்தை கர்ப்பதானம் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம், அது டிஃப்ரெண்ட் இஷ்யூ. பட் அதுக்கு முன்னாடி பண்ணாதான் இந்த நம்ம உடம்புக்குள்ளே வந்து அந்த டிஎன்ஏ வந்து ரெக்டிஃபிகேஷன் ஆகிருக்கும். அதுதான் இருக்கிறதா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்படி பரம்பரையாக இந்த சுகத்தை அனுபவிக்கிறார்கள். அதனால்தான் நல்ல பயபக்தி சிரத்தையோட ஆச்சார அனுஷ்டானத்தோட பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தைகளுக்கு பிறக்கிற குழந்தைகள் எப்படியானாலும் அவங்களுக்கு இந்த பேசிக் லெவல் இருக்கும் சக்தி. அதனால்தான் பகவானுக்கே பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் பிறவிலே அவர் தெய்வத்தினுடைய குழந்தையாக இருந்தால் கூட அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்குது இந்த குணம் எல்லாம் இருந்தால் கூட அவளும் சொந்தமாக சாதனை செஞ்சுதான் அந்த தெய்வத்தன்மையை அடைந்து கொள்ள வேண்டும். நான் தெய்வம்தான் அப்படின்னு உணர்வு வரக்கூடியதான அளவுக்கு சாதனை செய்யணும் அப்படின்னு பல நிகழ்ச்சிகள் நமக்கு பார்க்க முடியாது, புராணங்களில் பார்க்க முடியாது. ஃபார்ச்சுனேட்லி இந்த சீரியல்ஸில் கூட காட்டுறாங்க, சினிமாவில் எல்லாம் கூட. அது அந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயத்த பண்ணுறான்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து அவங்களுடைய அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் ஷூட் பண்ணுறா. பட் இந்த விஷயங்களை அவன் மறக்காமல் காட்டுறா. அது ஒரு பெரிய தேங்க்ஸ் டு த டீம். அப்படி பராசக்தி வந்து மின்னல் கொடி போல இருக்கக்கூடியவள், அவ்வளோ சக்தி வாழ்ந்ததான். மின்னலுக்கு வந்து எவ்வளோ சக்தி இருக்கும், பயங்கரமான ஆற்றல் படைத்தது. அதுபோல இருக்கிறதாம் சக்தி. அதனால உடம்புல வந்து மூலாதாரத்தில் சக்தி எழுந்துட்டாலே போரும், கை காலில் நடுங்க ஆரம்பிச்சு, நமக்கு மயிர்கூச்சல் ஏற்பட்டு உடம்புல வேர்த்து கொட்டு என்னெல்லாமோ பண்ண ஆரம்பிக்கிறது உடம்பு. ஜஸ்ட் ஒன்லி ஸ்டார்டட், அங்கேருந்து எழுந்திருந்திருக்க, அவ்வளோதான். இனி சகசாரம் வந்துட்டில்லை. ஆனால் அப்படி படிப்படியாக மகாபத்மமாக இருக்கக்கூடியது. மகாபத்மம் என்றால் பிரம்ம யந்திரம், அதாவது சகசிரார பத்மம். அதில் தான் வாசம் செய்கிறாள் தேவி சிவனோட. ஆனால் பக்தர்களுடைய கர்மாவை தீர்ப்பதற்காக, அவர்களுக்கு நல்வாழ்வை அளிப்பதற்காக மூலாதார பத்மத்தில் அடிக்கடி வந்து போயிட்டு இருப்பாள். இப்படி மின்னல் கொடி போல இருக்கக்கூடியவள், சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியவள், தேஜோமய ரூபமாக இருக்கக்கூடியவள்,
பயங்கரமான காந்த சக்தி இருக்கக்கூடியவள், சூரிய சந்திர அக்னி ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவள். இடை பிங்களே சுஷுமனே என்கிறதான 3 நாடி ஸ்வரூபமாக, இடை என்றால் சந்திர நாடி, பிங்களே என்றால் சூரிய நாடி, சுஷுமனே என்றால் அக்னி நாடி. இப்படி 3 நாடிகள் ரூபமாக அம்பாள் வந்து மூலாதாரத்தில் சகசிராரபத்மம் வரைக்கும் நித்தியம் சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காள். எவ்வளோ டைம்ஸ் கேட்க போனோமானா அப்ராக்சிமேட்லி 21,600 தடவை சிவனுடைய வீட்டுக்கு போய் வந்துட்டு இருக்காள் மூலாதாரத்திலிருந்து. நம்மளுடைய ஒவ்வொரு பிராணன் ஒரு நாளைக்கு நம்ம ஆவரேஜ் வந்து 21,600 தடவை சுவாச உச்சாசம் செய்வோம் ஒரு அடல்ட். பகவன் நாமாவை சொல்லி 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 சொல்லியாவது இந்த டிஎன்ஏ நம்ம உடம்புக்குள்ளே பூர வேண்டும். ஒன்றும் செய்ய வேண்டாம், சும்மா மகாமந்திரத்தை ஜபம் பண்ணிகிட்டே இருந்தால் வரும். ஆனால் ஒரே மந்திரத்தை ஜபம் பண்ணால் ரொம்ப நல்லது, அடிக்கடி மந்திரத்தை மாற்றக்கூடாது. நாம் மகாமந்திரங்களை சொல்கின்ற நேரத்தில் நமக்கு நம்மளை தெரியாமலே ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறது. என்ன அப்படின்னு சொல்கிறேன், ஒரு மனிதன் சராசரி வந்து ஒரு நாளைக்கு தன்னுடைய வாய் வழியாக சலைவா இருக்குது பாருங்க, உமிழ்நீர், இது வந்து கிட்டத்தட்ட 500 ml-லேருந்து 1500 ml வரைக்கும், அதாவது 1/2 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் சலைவா வந்து நம்மளுடைய உடம்புக்குள்ளே நம்ம வாயிலிருந்து நம்ம குடலுக்கு செல்லுகிறது, வயற்குள்ளே செல்லுகிறது. யாராக கவனித்து பார்த்துருக்கீங்களோ? நம்ப முடியுமோ? நம்ம வெளியில் தண்ணி குடிக்கிறதே வந்து 1.5 லிட்டர் 2 லிட்டர் குடிக்கணும், 3 லிட்டர் குடிக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அபிப்பிராயத்தை சொல்லுவார்கள். ஒரு நாளைக்கு மினிமம் 3 லிட்டர் தண்ணியாக குடிக்கணும் அப்படின்னு. நம்ம தண்ணி குடித்தோமோ குடிக்கலையோமோ அது உள்ளே உடம்புக்குள்ளே இயற்கையாகவே அந்த வாயிலிருந்து உமிழ்நீர் என்பது வந்து 1/2 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் ஒரு நாளைக்கு போகிறது. அப்போ இதை பூராவே கங்கா தீர்த்தமாக்க முடியும், புண்ணிய தீர்த்தமாக்க முடியும். எப்படி? மகாமந்திரங்கள் சொல்கின்ற நேரத்தில் ஒவ்வொரு மந்திரம் சொல்லுகிற நேரத்தில் ஒவ்வொரு விதமாக இந்த உமிழ்நீர் உருவாகும். இப்போது இனிப்புக்கு ஒரு மாதிரி ஒன்று வரும், கசப்புக்கு ஒரு மாதிரி இருக்கும், துவர்ப்புக்கு ஒரு மாதிரி இருக்கும், காரத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த நாக்கில் வந்து வித்தியஸ்தமான ரீதியில் வந்து உமிழ்நீர் உருவாகிறது. இப்போ பல்லு விளக்குற நேரத்தில் வந்து நீங்கள் டூத் பேஸ்ட்டை வாயில் வச்சீங்கன்னா வரக்கூடியதான உமிழ்நீர் வந்து மட்டமான உமிழ்நீர், நல்லது கிடையாது. அதனால் அதுக்கு தெரியும், இவனா பல்ல தேய்க்கிற நேரத்தை துப்பிடுவாங்க கீழே வெளியில் அப்படின்ட்டு. அப்போ நல்லதை ப்ரொடியூஸ் பண்ணுறல, அப்போ அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ள அதுலேருந்து இருக்கக்கூடியதான கெமிக்கல் எஃபெக்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டுமான ஒரு உமிழ்நீரை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுறது. என்ன ஒரு விசித்திரமான உடம்பினுடைய படைப்பு. அதே நேரத்தில் பகவன் நாமா சொல்லுகின்ற நேரத்தில் நமக்கு அவ்வளோ விதமான ஒரு பலன் ஏற்படுகிறது. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அந்த இப்போ புதுசாக ரிசர்ச் டீம் கொடுத்துருக்கா நமக்கு. விட்டலா அப்படிங்கிறதா நாம சொல்லுகிற நேரத்தில் என்ன பெனிஃபிட் கிடைக்கிது அப்படின்னு. விட்டலா 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 அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய இதய துடிப்பு இருக்குது பாருங்கோ, இதய துடிப்பு டக் 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 டக்னு அடிக்கிறதே, நம்மளுடைய இதயம் துடிக்கிறதே, அது ஆக்சுவலி நாராயணா 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 சொல்கிறது அப்படின்னு ஒரு கன்விக்ஷன் இருக்குது. சயின்டிஃபிக் மெத்தடில் மாடர்ன் சயின்ஸில் கண்டுபிடிச்சிருக்கிறதான ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த விட்டலா 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 விட்டலான்னு சொல்ல 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 நம்மளுடைய இதய துடிப்பும் அதுவும் சிங்க்ரனைஸ் ஆகிறது. அதனால் நம்ம இதயத்துக்கு வந்து நல்ல பலம் கிடைக்கிறது. அந்த நம்ம பிளட்டை வந்துட்டு லைட் ஆக்குறது, பியூரிஃபை பண்ணுறது, இப்படி ஏராளமான பெனிஃபிட்ஸ் வந்து ஜஸ்ட் விட்டலா சொல்கிறதுனாலேயே இருக்குது. 1000 வருஷங்களுக்கு 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே மகான்கள் உட்காந்து தபஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறதான ஒரு ரகசியம். ஒன்றும் வேண்டாம், விட்டலா 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 சொல்லிட்டே இருந்தால் போரும். ஆனால் விட்டா அப்படிங்கிறதான அவன் கொஞ்சம் அதை அழுத்தி சொல்லணும். அதே மாதிரி நாராயணம் மகாத்மேயம் விஸ்வாத்மானம் பராயணம் நாராயண பரோத்யாதா தியானம் நாராயண பரஹா அப்படின்னு புருஷூக்தத்தில் சொல்கிறது. இது வந்து மகாமந்திரத்தை சொல்லி கொண்டிருக்கிறது இந்த இதயம். ஸோ ஒரு மந்திரம் சொல்லுவதனாலேயே இவ்வளவு பெனிஃபிட் நமக்கு உடம்புக்குள்ளே ஏற்படுறது அப்படின்னா ஒவ்வொரு அணுவிலையும் இதுக்கு முன்னாடி நம்ம கற்றுண்டோம். இதே சௌந்தரலஹரியில் 51 அக்ஷரங்கள் வடிவத்தில் தான் நம்மளுடைய உடம்பில் மூலாதாரத்திலிருந்து ஆஜ்ஞா சக்கரம் வரைக்கும் அம்பாள் வந்து இந்த ஷடாதார சக்கரத்தை படைத்து கொடுத்திருக்காள். இதுதான் நம்மளுடைய வாழ்வில் எல்லாமே. இது வழியாக தான் மோட்சத்தை அடைய முடியும், முக்தியும் அடைய முடியும், சுகத்தை அனுபவிக்க முடியும், துக்கத்தை சமனம் செய்யவும் முடியும், ஆனந்தத்தை ஏற்படுத்த முடியும், உடம்புக்கு நல்ல திடகாத்திரமான ஒரு சரீரத்தை உருவாக்கிக்க முடியும். எல்லாத்துக்கும் இந்த ஷடாதார சக்கரம் தான் காரணம். சர்வத்துக்கும் இதுதான் காரணம். இதுதான் 6 கோவில்கள், 6 படை வீடு என்றால் இதுதான் இந்த 6 படை வீடு. இந்த ஒவ்வொரு வீடுகள்லேயும் ஒவ்வொன்று நடந்துட்டு இருக்கு. இந்த ஒவ்வொரு வீடும் ஒரு மோட்ச ஸ்தலம். அப்பேற்பட்டதான மகாசக்தி இருக்கு இந்த மந்திரங்களில். இது மாதிரி மகாமந்திரங்கள் சொல்லுகின்ற நேரத்தில் நம் வாயிலிருந்து வரக்கூடியதான உமிழ்நீர், இந்த தண்ணீர், அந்த சலைவா, அதே நம்மளை வந்து பரிசுத்தமாக்குறது. அது கங்கா தீர்த்தத்தை விட சுத்தமான ஒரு தீர்த்தமாகிறது. அப்பேற்பட்டதான ரகசியங்களை எல்லாம் இந்த மாதிரி மகாமந்திரங்கள் வழியாக கொட்டி கொடுத்துருக்கார். எந்தெந்த மந்திரம் சொல்கின்ற நேரத்தில் நாக்கிலிருந்து எப்பேற்பட்டதான அமிர்தம் ஊறுறது அப்படின்னு நம்ம கவனித்து பார்க்கணும்.
இப்போ ராமருடைய மந்திரத்தை சொன்னால் உனக்கு வந்து அமிர்தம் வாயில ஊறும் அப்படின்னு நிறைய பாடல்கள் இருக்குல்லவா. பிபரே ராமரசம் ரசனே, பிபரே ராமரசம் ரசனே, பிபரே ராமரசம். ராமா அப்படிங்கிறதான வார்த்தை சொல்லுகிற நேரத்தில் மா அப்படின்னா மூடுறது வாய, ரா அப்படின்னா மோக்ஷம், மோட்சத்தை அடையக்கூடியதான தாரக மந்திரம் என்றதான பேர் ராமா. சிவா சக்தி என்கிறதான காமகலா என்கிறதான நாமந்தான் ராமா என்கிறதான மந்திரம். ராமா என்றால் தசரதனுடைய புத்திரனான ராமனுங்கிறது மட்டுமல்ல அர்த்தம். சிவசக்தியை நமஹா அப்படின்னு சொல்றதுக்கு சமம் ராமா என்கிறதான மந்திரம். பரமசிவனுக்கு ரொம்ப பிரியமான மந்திரம் இது ராம மந்திரம். அதனால்தான் அவர் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே பரமேஸ்வரன் உவாச்சாது. அப்படி மின்னல் கொடி போல ரொம்ப சூக்ஷ்மமாகவும் சக்தியாகவும் தேஜோமயமாகவும் சூரிய சந்திர அக்னி ஸ்வரூபமாகவும் இருக்கிறதான இந்த சக்தி மூலாதாரத்திலிருந்து எழுந்திருந்து ஷடாதார சக்கரங்கள் வழியாக ஷடாதார பத்மங்கள் வழியாக ஏறி மேலே இருக்கக்கூடியதான சகசிர தள கமலத்தில் வாசம் செய்கிறதான உன்னுடைய சாதாக்கிய பைந்தவ கலாரூபிணியாக நீ தெரியப்படுகிறாய். யாருக்கு? காமக்ரோதாதி லோபமோக மதமாசத்திய அஜ்ஞானங்கள் எல்லாம் நாசம் செஞ்சிருக்கக்கூடியதான உத்தமனான சாதகனுக்கு பக்தனுக்கு. அவன் வந்து அவனுடைய மனசாலேயே இந்த சர்வ சுகங்களையும் அவன் அடைகிறான். அப்பேற்பட்டவன் மகாத்மா என்று சொல்லி அழைக்கப்படுகிறார்கள். அப்பேற்பட்டதான அந்த மகாத்மாவுக்கு அளவுக்கு மேற்பட்டதான திட்டப்படுத்த முடியாத அளவுக்கு சுகானந்த பரம்பரையை வந்து அனுபவிக்க வைக்கிறாய் நீ. இப்போ சாதாக்கிய கலைங்கிறதான ஒரு கலை, பைந்தவி கலை. சாதாக்கிய கலை என்பதும் பைந்தவி கலை என்பதும் காமகலை என்பது வந்தும் பலவிதமான நிலை, ஓரோ ஸ்டேட் சாதனையில் வந்து, அதாவது ஷடாதார சக்கர பத்மங்களுக்கு வந்து 6 சக்கரங்களை வந்து 3 கிரந்திகளால் கட்டப்பட்டிருக்கு. இந்த 3 கிரந்திகள் என்பது வந்து பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி என்றதான பெயர். அந்த 3 கிரந்திகள் ஆல இந்த 6 சக்கரங்களையும் கட்டப்பட்டு பராசக்தி ஒவ்வொருத்தருடைய உதவியினால, பிரம்ம கிரந்தியின் உதவினாலையும் விஷ்ணு கிரந்தியினுடைய உதவியினாலையும் ருத்ர கிரந்தியின் உதவியினாலையும் இந்த ஜீவனை வந்து, இந்த பிராணனை வந்து, இந்த ஜீவசக்தியை வந்து, இந்த குண்டலினியை வந்து மேலே எழுப்பி சகசாரபத்தில் இருக்கக்கூடியதான சதாசிவனோட ஐக்கியமாகிறதான ஒரு உருவத்தை, ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கிறார். சிவசக்தி ஐக்கியமாக ஒரு நிலைக்கு பேர் தான் பைந்தவி கலா, பந்திக்கக்கூடிய கலை. இது எதை? சதா ஐக்கியஸ்வரூபமான பராசக்தி. அதாவது சிவனுக்கும் சக்திக்கும் எப்பவுமே கனெக்ஷன் உண்டு. மூலாதாரத்துக்கும் சகசார பத்மத்துக்கும் ஆல்வேஸ் இட் காட் கனெக்டட். சூக்ஷ்மமான கனெக்ஷன். அதை நம்ம ஸ்தூல வடிவத்தில் அனுபவிக்கிறதுக்கு பேர் தான் சாதனை. ஆகவே அது யாருக்கு அந்த சுகத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னா, அஜ்ஞானத்தை பூர்ணமாக இல்லாமல் செஞ்சவர்கள், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் போன்றதான இந்த ஷட்வைரிகளை வந்து ஜெயம் பண்ணி அஜ்ஞானம் நாசம் பண்ணவர்கள், ஹிருதய சுத்தி இருக்கக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் மகா யோகிகள், மகாத்மாக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்பேற்பட்டவர்களுக்கு வந்து சாதாக்கிய கலா சுதாதார சுரூபிணியான பராசக்தி நித்தியமான சுக ஆனந்த பரம்பரையை அனுபவிக்க வைக்கிறாள். ஆகவே இது வந்து மோட்சத்தை சொல்லுகிறது. மோட்சம் அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த நிலையை அனுபவிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சாதாக்கிய கலா ரூபிணியாக பைந்தவ கலா அப்படிங்கிறதான இந்த பைந்தவி கலை எங்கே இருக்குது அப்படின்னா, 26வது தத்துவம் தான் இது. அதாவது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் தத்துவங்களை பற்றி எல்லாம். அதில் வந்து இந்த 25 தத்துவங்கள் முக்கியமாக சொல்ல போகிறோமானா எதெல்லாம்? அது கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, பஞ்சபூதங்கள் 5, பஞ்சப்பிராணங்கள் 5, 4 அந்தக்கரணங்கள், மொத்தம் 24 ஆச்சு. 25வது சிவன், 26வது சக்தி. அப்படி 26வது கலைக்கு பேர் தான் பைந்தவ கலை என்று பெயர். அந்த சிவனையும் சக்தியும் சேர்த்து வைக்கக்கூடியதான தத்துவத்துக்கு பேர் தான் சாதா ஐக்கியம், சாதாக்கிய கலை என்றதான பேரில் தெரியப்படுகிறது. இப்படி ஒரு பக்தன் வந்து பராசக்தியை தானம் செய்கிற நேரத்தில் அவன் எல்லாத்தையும் மறந்து விடுகிறான். அம்பாளினுடைய அந்த திரு உருவத்திலேயே ஐக்கியமாகி விடுகிறான். இதற்கு சமாதி என்றதான பேரும் உண்டு. சமாதி என்றால் என்ன? மனசை வந்து உடம்பிலிருந்து யாரால வேறுபடுத்திக்க முடியுமோ, வேறுபட்ட நிலையோ, அதுக்கு பேர் தான் சமாதி.
அதாவது மனசுக்கு மேல்பட்ட ஒரு நிலை தான் சமாதி. ஸோ ஒருத்தர் சமாதியில் இருக்கார் அப்படின்னா மனசை வந்து தன்னுடைய உடம்பிலிருந்து வேறுபடுத்தினவர். மனசை சரீரத்திலிருந்து வேறுபடுத்த வேண்டுமானால் என்ன எவ்வளோ பெரிய சக்தி ஒரு மனிதனுக்கு தேவை. காரணம், மனசினுடைய உதவியினால்தான் வேறுபடுத்த முடியும். அப்பேற்பட்டதான அந்த மனசினுடைய உதவியினால் வேறுபடுத்தினதான உடம்பில் திருப்பி அந்த மனசை கொண்டு திரும்ப பூக்க வைக்கணும் அப்படின்றால் அதற்கு அபியாசம் தேவை. அப்படி ரொம்ப பெரிய ஒரு ரகசியமான இந்த தத்துவத்தை வந்து ஆதிசங்கர பகவத்பாதர் அம்பாளை வந்து மின்னல் கொடி போன்றதான தேஜோமயமான சூரியச்சந்திர அக்னி சொருபமாக எவரொருவன் தன்னுடைய இதய பத்மத்தில் தியானம் செய்கிறானோ அந்த பராசக்தியினுடைய அனுகிரகத்தினால உதவியினால அந்த பக்தன் அல்லது பக்தை மோட்சத்தையே அடையக்கூடியதான ஒரு அனுகிரகத்தை பெறுகிறாள் என்றுதான் இதுக்கு அர்த்தம். ஆகவே ஆதிசங்கர பகவத்பாதர் சொல்லிக் கொடுத்தா மாதிரி இந்த மந்திரத்தை நாம் ஜெபம் செய்ய வேண்டும், அல்லது அம்பாளை வந்து இதய பத்மத்தில் தியானம் செய்யாவதும் வேண்டும். ஏன்னா இந்த மந்திரமே எதுக்கு சொல்கிறது அப்படின்னா இப்படி தான் தியானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான மந்திரம் இது. ஆனால் மந்திரத்தை உருவாக்கிறதான பகவத்பாதர் அம்பாளை வந்து சில காரியங்கள் எல்லாம் வந்து சைன் பண்ணி வாங்கிட்டு இருக்கார். இது யார் ஜெபம் செய்கிறார்களோ அவருக்கு மோட்சத்தை கொடு அப்படின்னு. அப்போ நினச்சி பார்க்குறதுலையும் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. பட் அட்லீஸ்ட் ஜபிக்க முடியலனா கூட ஒரு தடவை சொன்னால் கூட போரும் வாழ்வில். ஜபிக்க முடியலனா கூட இதய பத்மத்தில் சதா சர்வ நேரமும் பராசக்தி அம்பாளை வந்து தியானம் செஞ்சுட்டே இருந்தால் எல்லாம் வந்து சேரும். எல்லாம் இருக்கிறது பராசக்தி ஒருவன் மட்டும்தான். அந்த எல்லாம் இருக்கக்கூடியதான சக்தியை நாம் தியானம் செய்கின்ற இடத்துல நமக்கும் எல்லாம் வந்து ஆரம்பிச்சிடும். இதுதான் இருக்கிறதான பியூட்டி. தடில்லேகா தன்வீம் தபன சசிவைஸ்வானரமயீம் நிஷண்ணாம் ஷண்ணாமப்யுபரி கமதானாம் தவகலாம் மகாபத்மாடவ்யாம் மிருதிதமலமாயே நமனசா மகாந்தஹ பஷ்யந்தோ தததி பரமாஹ்லாதலஹரீம். நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடியதான மந்திரம் இது. இந்த மந்திரத்தை ஜபம் செஞ்சு பக்தர்கள் அபீஷ்ட வரசித்தியை அடைய வேண்டும். சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.